லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன குயின் நம்மளே பாக்குது. ஜெய் சிவா, சான்ஸ விட்டுறாதரா, அவர்கிட்ட பேசு. என் பேரு நீங்க அவர்தானே? அவரா? அவருனா எவரு? தெல்மாறன். திருமாறனா? அது யாருங்க? ஏங்க, என் பேரு சிவாங்க. சிவாவா? நேத்தே உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தேன். அண்ணா, அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்க. என்னமோ உங்களை பார்த்ததுல இருந்தே நான் ஒரு மாதிரி ஆயிட்டேங்க. ஏங்க, ஓப்பனா சொல்றேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு பொண்ண என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லைங்க. ஐயோ, இத பாருங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும்னு வார்த்தையில நிறைய ரெடி பண்ணி வச்சிருந்தானா, ஆனா உங்களை பார்த்ததும் பஞ்சர் ஆயிட்டேன். அப்படியே எனக்கு மொத்தமா எல்லாமே மறந்து போச்சுங்க. இங்க பாருங்க, உங்க கூட பேச பேச என் ஹார்ட் பீட் எகிரினே போகுதுங்க. அப்படியே ஹார்ட் வைப்ரேஷன் ஆகி இது உடம்பு ஃபுல்லா பூந்து, நீங்க பாருங்க, கை கால்லாம் எப்படி நடக்குது பாருங்க. ஆமா, என்னால தான் பேச முடியல. நீங்களே ஏதாவது பேசுங்களா? பேசுங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த போலீஸுக்கு பிடிக்காதுங்க. வந்துட்டாங்க. இந்த பாருங்க, போலீஸ் வந்தா என்ன புடிச்சிட்டு போயிடுவாங்க. நான் இப்ப போறேன். இன்னும் நாள் மீட் பண்ணலாங்க. பார்த்தா யோ, இங்க மாஃபியா கும்பல் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆமா, ஆனா இங்க ஏற்கனவே உங்களை யாரும் அடிச்சு போட்டுருக்காங்க. பாருங்க சார், எப்படி விழுந்து கிடக்குறானுங்க எல்லாரும். ஃபோன் பண்ணி சொன்ன இன்ஃபார்மரையும் காணமே இங்க. ஆமா, காணோம் சார். சரி வாயா, முதல்ல இவங்களெல்லாம் கூட்டிட்டு போவோம். டேய் வாடா. டேய் எந்திரா, வா வாடா. டேய் நீ எந்திரி, எந்திரா மேல. ஆதிரா, ஆதிரா,
ஆனா ஆனா சிவா அண்ணா என்ன இது? எப்படி? ஐயோ, நிஜமாவே அது சிவா தானா? ஆதிரா, ஆதிரா, என்னம்மா ஆதிரா, ஹால்ல நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது கூட தெரியாம படபடன்னு ஏன் உள்ள வந்த? அது அது வந்து ஆதிரா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? என்ன ஆகணும்? மறுபடியும் எங்கேயாவது ஒரு பிக் பாக்கெட் காரனை பாத்திருப்பா. அவனோட கண்ணு திருமாறன் கண்ணு மாதிரியே இருக்குன்னு சொல்லுவா பாரு. அதான் வந்த உடனே பேப்பர் எடுத்து பாத்துட்டு இருக்கியா? நீங்க சொல்றது கரெக்ட் தான் அண்ணி. என்ன ஆதிரா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான். நாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு நாள் இதையே நினைச்சுக்கிட்டு இருந்து இவ பைத்தியமாகி ரோட்ல திரிய போறா. அப்ப தெரியும் இந்த அகல்யாவோட அருமை. ஏண்டி எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? நான் என் பையன் போனதை நினைச்சு கவலைப்படுறதா, இல்ல நீ பண்ற கிறுக்குத்தனத்தை நினைச்சு டென்ஷன் ஆகுறதா? ஏய், எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? ஆதிரா திருமாறனை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா? அது உனக்கு கிறுக்குத்தனமா தெரியுதா? இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகி 2 பேரும் சந்தோஷமா இருக்க வேண்டியது. ஆண்டவன் பொசுக்கிற திருமாறனோட உசுரை எடுத்துக்கிட்டு போயிட்டான். அவன் இல்லாம இவ ஒத்தையா சுத்திக்கிட்டு இருக்கா. தாலியில பூசின மஞ்சள் கரையறதுக்குள்ள இவ வாழ்க்கை கரைஞ்சு போகும்னு இவ என்ன கனவா கண்டா? எல்லாம் இவ நேரம். வெறும் நேரம் இல்ல, கெட்ட நேரம்னு சொல்லுங்க. இவளோட கெட்ட நேரம் தான் மண்டபத்துல உங்களை கொல்ல பாத்துச்சு. இப்போ திருமாறன கொன்னே புடிச்சு. இதெல்லாம் பத்தாதுன்னு திருமாறன வரைஞ்சு வச்சுக்கிட்டு அவனை பார்த்தேன் அவன் கண்ணை பார்த்தேன்னு நம்மளையே பீதியாக்கி சாகடிக்க பாக்குறான். ஐயோ இல்ல அத்தை, இன்னைக்கு அவர் மாதிரியே. நிறுத்தம் ஆதிரா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இப்படி எதையாவது பேசிட்டு போயிடுற. நைட்டு தூக்கத்துல எங்களுக்கு தான் கெட்ட கெட்ட கனவா வருது. ச்சே. பாவம் ஆதிரா, ஏன் இப்படி அவளை திட்டிட்டே இருக்கீங்க? ஏதோ புருஷன் போன கவலையில ஏதேதோ சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். ஆகும். இப்படியே போனா வீட்ல ஏதாவது சம்பவம் தான் ஆகும். அவங்கள விட ஆதிரா, நீ அப்படி வேகமா உள்ள வந்த? வந்ததும் வராததுமா இதை வேற எடுத்து பாத்துட்டு இருக்க. என்ன நடந்துச்சு? எங்க போன? எதையாச்சும் பாத்தியா? சொல்லு ஆதிரா. ஆதிரா, என்கிட்ட சொல்லு. அது அது வந்துமா, சொல்லலாமா? சொன்ன நம்புவாங்களா? கண்ணை பார்த்தேன்னு சொன்னதுக்கே அத்தை எனக்கு பைத்தியம் பட்டம் கட்டிட்டாங்க. இப்ப முழுசா அவரு மாதிரியே இருக்கிற ஒருத்தரை பார்த்துட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? பைத்தியம்னு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாம அவரை மாதிரியே இருக்கிற சிவா ஒரு திருடன்னு சொன்னா போதும், அத்தை சும்மா விட மாட்டாங்க. அம்மாவும் பாட்டியும் நான் அவரோட நினைப்புல இருக்கிறதுனால இப்படி ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆஹா, இப்போ இதை சொல்ல வேண்டாம். அவரை போல இருக்கிற சிவாவோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். ஏ ஆதிரா,
சுபத்ரா கேட்டுட்டு இருக்கால, நீ தரைய பாத்துட்டு இருக்க. சொல்லு, இன்னைக்கு யாரையாவது பாத்தியா? அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் யாரையும் பார்க்கல. அப்புறம் ஏன் உன் முகத்துல இவ்ளோ படபடப்பு? அது தலைவலி, வெயில் எல்லாம் சுத்தினால அதான். என்னம்மா, தலைவலி மருந்து எடுத்துட்டு வரவா? இல்ல பாட்டி, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரிம்மா, கொஞ்ச நேரம் தூங்கு. ஆதிரா, டீ எடுத்துட்டு வரவா உனக்கு? இல்லம்மா, வேண்டாம், நீங்க போங்க. சரி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. வாங்க ஆதிரா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா சார்? இல்ல, இப்பதான் வந்தேன். ஆமா, எதுக்கு இவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? என்ன விஷயம்? ரெண்டு மூணு நாளா நான் ஆச்சரியப்படுற மாதிரி சம்பவங்கள் நடக்குது சார். நான் பார்த்தது உண்மைதானான்னு என் கண்ணை என்னால நம்ப முடியல. ஒரே குழப்பமா இருந்துச்சு. அதான் உங்களை பார்த்து பேசலான்னு வந்தேன் சார். ஆஹா, என்ன ஆச்சு? எனக்கு புரியல. அப்படி ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஒரு பேச்சுக்கு சொல்றேன் சார். நேத்து என் ஹஸ்பண்ட பார்த்தேன்னு சொன்னா நீங்களும் ஆச்சரியப்படுவீங்கல்ல சார்? என்ன ஆதிரா சொல்றீங்க? திருமாறன் சாரை பாத்தீங்களா? அது எப்படி? அதே ஆச்சரியம் தான் சார் எனக்கும். ஆனா நான் பார்த்தது என் ஹஸ்பண்ட் இல்ல, அதே மாதிரி உருவத்துல இருக்கிற வேற ஒருத்தர. நிஜமாவா? யார் அது? என்னங்க இது? எப்படி இது சாத்தியம்? அச்சு அசல் அப்படியே அவர மாதிரியே இருந்தாரு சார். நீங்க பார்த்தாலும் நீங்களும் ஷாக் ஆயிடுவீங்க. பைக் திருட அடிதடி ஆளுன்னு வேற சொல்றீங்க. அவர் யார் என்னன்னு விசாரிச்சீங்களா? இல்ல சார், விசாரிக்கிறதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சு. அவர் அதுக்குள்ள ஓடிட்டாரு. ஆனா பேரு சிவான்னு சொன்னாரு சார். ஓ மை காட், இத நம்பர் தான் வேண்டாமான்னு கூட தெரியல. இதேதான் சார் வீட்லயும் சொன்னாங்க. அவர மாதிரி ஒருத்தரை பார்த்தேன்னு வீட்ல சொன்னப்போ நீ அதே நினைப்புல இருக்கிறதுனால குழம்பி போய் பாக்குற எல்லாரையுமே திருமாறன்னு சொல்றேன்னு என்னை திட்டுறாங்க சார். ஏங்க, நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளுங்க சார். அந்த சிவா ஒருவேளை திருமாறன் சாரா இருக்குமோன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? இல்ல சார், நான் அப்படி நினைக்கல. ஒரே உருவத்துல இருக்கிறதுனால ஒரு ஆச்சரியம், அவ்வளவுதான். சாரி ஆதிரா, உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அன்பான ஹஸ்பண்டை இழந்துட்டு நீங்க படுற வேதனைய நான் உணர்றேன். ரொம்ப பிரியமான ஒருத்தங்க திடீர்னு நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க கனவுல வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவர் குரல் மாதிரி கேட்டாலும் டக்குன்னு திரும்பி பார்ப்போம். அவர் தான் இறந்துட்டாரேன்னு அப்ப நம்ம மனசுக்கு தோணவே தோணாது. அந்த மாதிரி தான் இதுவும். 2 நாளா எனக்கும் அதே நினைப்பாதான் சார் இருக்கு. ஒருத்தர் என் ஹஸ்பண்டோட சாயல்ல இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா எப்படி சார், எப்படி அவர் மாதிரியே இருக்க முடியும்?
அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஆனா நான் சொல்றது எல்லாமே 100% உண்மை சார். நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே அவரை பார்க்கணும்னு தோணுது ஆதிரா. ஆனா அவரு எங்க இருக்காருன்னு தெரியலையே. ஆமா, நீங்க அவரை எங்க பாத்தீங்க? முதல் தடவை பார்த்தது மாரியம்மன் கோயிலுக்கு போற ரூட்ல தான் சார். ரெண்டாவது தடவை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அடுத்து இருக்கிற ரைட் சைடுல இருக்கிற குடவுன்ல பார்த்தேன் சார். சரி, அப்ப நான் போய் அவரை விசாரிக்கிறேன். அவரை பத்தி ஏதாவது டீட்டெயில் கிடைச்சா உடனே உங்களுக்கு கால் பண்றேன். தேங்க்ஸ் சார். நான் இத பத்தி வீட்ல பேசி இதுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் சார் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். இட்ஸ் ஓகே. அப்ப நான் வரேன் சார். சரி, பார்த்து போங்க. வாங்க. நான் வரேன் சார். வாங்க. என்ன பாஸ் இது? அது உன் ஷர்ட் வெறும் ஷர்ட்டா இருந்துச்சுல, அதான் டீயை ஊத்தி டீ ஷர்ட்டா மாத்திட்டேன். ஐயோ, ஏய் என்னடா பண்ற? அந்த காமெடி செத்து போச்சு பாஸ். அதான் குளி தோண்டி போச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, பின்ன என்ன பாஸ், செத்த காமெடி எல்லாம் போட்டு உசுர வாங்கிக்கிட்டு. ஏய் சரி விட்றா விட்றா, ஃபீல் பண்ணாத. யார் நினைச்சிட்டு இருந்தனா, அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். கொஞ்சமா பாஸ்? இது கொஞ்சமா? போங்க பாஸ். சரி சரி, அதை விடுங்க. அந்த பொண்ணை மறுபடியும் பாத்தீங்களா? எப்போ? டேய், நேத்து வெளியே போனல அப்போ. ஓ, ஒரு வேலையா போறேன்னு சொன்னது அவளை மீட் பண்ணதானா? டேய், நான் மீட் பண்ண போல, ஆனா சிச்சுவேஷன் மீட் பண்ண வச்சிருச்சு. நான் வெளியே போனேன்னா இன்னைக்கு தாண்டா அவங்கள நேருக்கு நேரா ரொம்ப நெருக்கமா பக்கத்திலேயே பார்த்தேன்டா. அப்போ என் கால் தரையிலேயே படல. ஏடா, ஒரு பொண்ணு பக்கத்துல நிக்கும் போது நமக்கு ஏன் உடம்பு அப்படி நடுங்குது? கரண்ட் கம்பி மேல கால் வச்சிருப்பீங்க பாஸ். ஏய், அதெல்லாம் இல்லடா. ஒரு நிலத்துல போர் போடுறதுக்காக கம்பியை வச்சு நீரோட்ட பாப்பாங்க தெரியுமா? ஆமா. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே கம்பி அப்படியே உதறும். அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்துல இருக்கிறப்போ நம்ம பாடி உதர்ச்சின்னு வச்சுக்கோயேன், காதல் இருக்குன்னு அர்த்தம்டா. ஆஹா ஆஹா, என்ன ஒரு கண்டுபிடிப்பு பாஸ். ஒரு போலீஸ்காரனை பார்த்தா கூட தான் நம்ம கை கால்லாம் உதறுது. அதனால போலீஸ் நம்ம லவ் பண்றோம்னு அர்த்தமா பாஸ்? ஏய் சுபார், நான் என்ன சொல்றேன்னா, போது பாஸ், ரொம்ப உருகாதீங்க. நீங்க எப்படி உருகுனாலும் அந்த பொண்ணு உங்களுக்கு கிடைக்காது. ஏன்டா? அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சேன் பாஸ். அந்த பொண்ணு பேரு ஆதிரா. அவன் புருஷன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸா இருந்து சமீபத்துல தான் ஒரு பாம்பு பிளாஸ்ட்ல இறந்துட்டாராம். என்னடா சொல்ற? ஆமாம் பாஸ். இதுக்கு தான் விஷயம் தெரியாம லவ் கிவ்னு அலைய கூடாது. இப்ப பாருங்க, உங்க மனசுக்கு தானே கஷ்டம்.